Hi everyone, it's Naga Maths, the 12th NCERT Maths 7th chapter, exercise 7.1ல 15th sum பார்க்குறோம். இதில் என்னென்னா integral root x into 3x squared plus 2x plus 3 dx இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த root xஐ ஃபஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுவோம். into 3x squared root x into 2x root x into 3ன்னு மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பண்ணோன்னா root x 3x squared plus root x 2x plus root x 3 dx. ஓகேவா, இப்போ 3 டேர்ம் இருக்குது. இப்போ இன்டெக்ரலை வந்து தனித்தனியாக பிரிச்சிடலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1/2ன்னு போட்டுருவோம். ஓகேவா, அப்போ இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 1/2 3x ஸ்கொயர் dx ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் 1/2 2x ப்ளஸ் integral of x 1/2 into 3 dx. ஓகேவா, இப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் வெளியே எடுத்துட்டோன்னா வெறும் எக்ஸ் டேர்மாக இருக்கும். இப்போவும் நீங்கள் அப்படி பண்ணலாம், கன்ஃபியூஸ் ஆகுமேன்றதுக்காக நான் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் எனக்கு 3. இப்போ இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் 1/2 எக்ஸ் ஸ்கொயர் dx ப்ளஸ் இங்கே 2 இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் 1/2 எக்ஸ் dx plus 3 into integral of x 1/2 dx. ஓகேவா, இப்போ என்ன ஆகும், எனக்கு பேஸ் 2 ஈக்குவலாக இருக்குது, பவர் 1/2 and 2 இருக்குது. அப்போ பேஸ் ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணலாம், பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3 integral of x 1/2 plus 2 dx plus 2 integral of x 1/2 plus 1 dx plus 3 into x 1/2 dx. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா 2 2s are 4, அப்போ 4 + 1 5. அப்போ 3 into integral of x 5/2 dx ப்ளஸ் 2 into இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே 2ன்னு வரும், 3/2ன்னு ஆயிரும். அப்போ x 3/2 dx ப்ளஸ் 3 x 1/2 dx. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னது, நம்மளுக்கு இது எல்லாமே வந்து சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இப்போ டேரெக்டாக எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான். அப்போ 3 into x 5/2 plus 1 by 5/2 plus 1 by 2 into x 3/2 plus 1 by 3/2 plus 1 plus 3 into x 1/2 plus 1 by 1/2 ப்ளஸ் 1. நம்ம இன்டெக்ரல் எடுத்தோடனே இங்கே நம்ம ப்ளஸ் சி போட்டுற வேண்டியதுதான். ஓகேவா, இப்போ இதுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். அப்போ என்ன ஆகும், இங்கே 2ன்னு வந்துடும், 7/2ன்னு ஆயிரும். அப்போ 3x 7/2 by 7/2 ப்ளஸ் 2x இதுனா இங்கே 2 5/2ன்னு ஆயிரும். x 5/2 by 5/2 ப்ளஸ் 3 into x 2, அப்போ 3/2 by 3/2 ப்ளஸ் 1. இப்போ என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது வந்து எனக்கு ஃப்ராக்ஷன் வந்து இன்வர்ஸ் ஆகி மேலே டேர்ம் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ 3 2s are 6ன்னு வந்துடும். 6x 7/2 by 7 ப்ளஸ் இந்த 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 4x 5/2 by 5 by இதை நம்ம இன்வர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2/3ன்னு வந்துடும். 3 கேன்சல் ஆகி எனக்கு வெறும் 2 மட்டும் இருக்கும். அப்போ 2x 3/2 ப்ளஸ் சி. ஓகேவா, இதுதான் நம்ம 15th சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 16th சம் வந்து இன்டெக்ரல் ஆஃப் 2x minus 3 cos x plus e of x dx. ஓகேவா, இதுலேயே நம்மளுக்கு 3 டேர்ம் இருக்குது, தனித்தனியாக இன்டெக்ரலில் பிரிச்சிடலாம். அப்போ 2 into x dx மைனஸ், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்றனால நான் கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியே எடுத்துகிட்டு இன்டெக்ரலை பிரிக்கிறேன். ஓகேவா, அதுக்குன்னு ஒரு 2 ஸ்டெப் செய்ய வேண்டாமேன்ட்டு நான் அப்படி செய்கிறேன். நீங்கள் டெஸ்ட்டில் எழுதும்பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க, அதுதான் நல்லது. 3 into integral of cos x dx ப்ளஸ் integral of e of x dx. ஓகேவா, இப்போ என்ன ஆகும், எல்லாத்துக்கும் இன்டெக்ரல் பிரிச்சாச்சு. இப்போ டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. அப்போ 2 into எக்ஸ்னா எக்ஸ் பவர் 1ன்னு அர்த்தம். இதோட 1 ஆட் பண்ணோன்னா 2 into எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 3. எனக்கு காஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ், அப்போ 3 into sin x
ப்ளஸ் இந்த இ பவர் எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணோன்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. இதில் இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 sin x ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 17th சம் பார்க்கலாம். இன்டெக்ரல் 2x ஸ்கொயர் மைனஸ் 3 sin x ப்ளஸ் 5 root x dx. இதில் டேர்ம்ஸாக பிரிச்சிடலாம். 2 integral x square dx minus 3 integral of sin x dx plus 5 integral of root x. இல்லைனா இதுக்கு பதிலாக x பவர் 1/2னே போட்டுடலாம். இங்கேயே போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்பொழுது ஒன்று ஆட் பண்ணும்பொழுது வசதியாக இருக்கும். ஓகேவா? இப்போ எல்லா டேர்மும் பிரித்தாச்சு, டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ என்ன ஆகும்? 2 into இது x பவர் n ஃபார்முலா பவரோட ஒன்று ஆட் பண்ணி கீழே டினாமினேட்டரை அப்படியே போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுனா எக்ஸ் க்யூப் பை 3 மைனஸ் இந்த 3. ஓகேவா? நம்மளுக்கு சைனை வந்து இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் 5 இன்ட்டு இங்கே எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 1/1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. இப்போ என்ன ஆகும்? எனக்கு 2x க்யூப் பை 3 இங்கே ப்ளஸும் ப்ளஸும் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 3 காஸ் எக்ஸ் ப்ளஸ் 5. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே 2 வரும், 3/2 ஆயிடும். 3/2 பை 3/2 ப்ளஸ் 2x க்யூப் பை 3 ப்ளஸ் 3 காஸ் எக்ஸ். இது ரிவர்ஸ் பண்ணும்பொழுது 2 மேலே போயிடும். அப்போ 5 2s are 10 x 3/2 பை 3 ப்ளஸ் சி. ஓகேவா? இதுதான் 17th சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் 18th சம். secant x into secant x plus tan x dx. ஓகேவா? இப்படி இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? டேர்ம்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். 2 டேர்மாக ஃபுல்லாக கிடச்சிரும். அப்போ மல்டிப்ளை பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ secant into secant வந்து secant ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் secant x tan x dx. ஓகேவா? இப்போ 2 டேர்மாக இருக்கிறத தனித்தனியாக பிரிச்சிடலாம். இன்டெக்ரல் ஆஃப் secant ஸ்கொயர் எக்ஸ் dx ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் secant x tan x dx. ஓகேவா? இப்போ உங்கள் ஃபார்முலாஸ் வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். இன்டெக்ரல் ஆஃப் secant ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்? சாரி, secant ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வரும்னா tan x ப்ளஸ் சின்னு எழுதுவோம். இதே எனக்கு secant x tan x dxஆக இருந்துச்சுன்னா secant xன்னு வரும். ஓகேவா? இதுதான் இன்டெக்ரல் பண்ணுறது. இப்போ இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக அப்படியே இங்கே பண்ணிட வேண்டியதான். இப்போ secant ஸ்கொயர் எக்ஸ்னால் எனக்கு என்னது? tan x. இன்டெக்ரல் ஆஃப் secant x tan x அப்படின்னா secant x ப்ளஸ் சி. ஓகேவா? இதுதான் நம்மளோட 18th சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம 19th சம் பார்ப்போம். இன்டெக்ரல் ஆஃப் secant ஸ்கொயர்ட் எக்ஸ் பை cosecant ஸ்கொயர்ட் எக்ஸ் dx. இதை வந்து டைரக்ட் ஃபார்முலா கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இருந்தாலும் இதுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி செஞ்சோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் இது வந்து வேறு சம்முக்கும் யூஸாக இருக்கும். இப்போ சீக்கனை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? secant எக்ஸுன்றது நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா படி பார்த்தோன்னா 1/cos எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி cosecant எக்ஸை 1/sin எக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபார்மை இதில் நான் அப்ளை பண்ணுறேன். சீக்கனுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணலாம்? 1/cos ஸ்கொயர்ட் எக்ஸ். அதே மாதிரி கொசிக்கனை 1/sin ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதுகிறேன். ஓகேவா? இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி சிங்கிள் டேர்மாக கொண்டு வந்துடலாம். அப்போ 1/cos ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு sin ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 1ன்னு வந்துடும். ஓகே, இப்போ என்ன இதை எப்படி எழுதலாம்? sin ஸ்கொயர் எக்ஸ் பை cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாமா? இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு இந்த பேசிக் இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். sin பை cos அப்படின்னு சொன்னால் என்னது? ட்ரிக்னாமெண்ட்ரியில் tan.
ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், இந்த சைனுக்கு பதிலாக இன்டெக்ரல் ஆஃப் டான் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிடலாம்ல. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டான் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா எனக்கு என்னதுன்னா சீக்கன் வரும். ஓகேவா, இதுக்கு வந்து இங்கே நான் ஃபார்முலாஸ் எழுதுகிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா, இப்போ 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா எனக்கு தெரியும். அது என்னதுன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ எனக்கு வெறும் tan ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்படின்னா tan ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1. உங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும், நான் ஜஸ்ட் ரீகால் தான் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரான ஃபார்முலாஸ் தான். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1 dx அப்படின்னா என்னது, இதை இன்டெக்ரல் பண்ணோன்னா எனக்கு என்னது, இது டிஃப்ரென்ஷியேட்டில் எனக்கு இது தான் கிடைக்கும். அதாவது இன்வர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேட் தான் எனக்கு இன்டெக்ரல். அப்போ இதை நான் இன்டெக்ரல் பண்ணேன்னா எனக்கு இது கிடைக்கும். அப்போ tan x. ஓகேவா, அப்போ tan ஸ்கொயர் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் -1 dx is equal to secant ஸ்கொயர் எக்ஸ் dx -1 dx. அதாவது இந்த இன்டெக்ரலை ரெண்டாக பிரிச்சிருக்கேன். அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸோட ஃபார்முலா வந்து எனக்கு என்னது tan xன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். tan x மைனஸ் இந்த இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா -1 × x வந்து எனக்கு -x + c. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்மளோட பேசிக் ஃபார்முலாஸு இங்கே லைட்டாக கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எலமெண்ட்ஸை வந்து இன்டெக்ரல்லேருந்து பிரேக் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டெக்ரல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். 20th சம்மு. இன்டெக்ரல் 2 - 3 sin x by cos squared x dx. ஓகேவா, இப்போ இதில் என்ன பண்ணலாம், இந்த 2க்கும் இந்த cos squared x வரும், இந்த டேர்முக்கும் இது cos squared x காமன். அப்போ இந்த டேர்மை ரெண்டாக பிரிப்போம். இப்போ இன்டெக்ரல் ஆஃப் 2 / cos squared x -3 sin x by cos squared x dx. ஓகேவா, இப்போ இந்த cos squared x நம்ம cos into cosன்னு எழுதிக்கலாம், அப்படி தானே. அப்போ 2 / cos squared x -3 × sin x by cos x into cos x dxன்னு நான் எழுதுகிறேன். ஓகேவா, எழுதணும் அப்படின்னா எனக்கு இது என்ன ஆயிரும், இந்த சைனும் இந்த காசும் சேர்ந்து எனக்கு tan xன்னு ஆயிரும். இங்கே ஒரு 1 இருக்கிறதா வச்சுக்கிறோம், அப்படி தானே. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம பிரித்தோன்னா என்ன ஆகும், sin x by cos x 3 / cos x sin x by cos x அப்புறம் 1 / cos xன்னு வரும். கரெக்டாக, அப்போ என்ன ஆயிரும், எனக்கு இந்த sin x cos x வந்து எனக்கு tan x-ஆக மாறிடும், இந்த 1 / cos வந்து எனக்கு சீக்கனாக மாறிடும். ஓகேவா, அப்போ அதே மாதிரி இங்கேயும் நான் 2-வை வெளியே காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இன்டெக்ரல் எடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ 1 / cos ஸ்கொயர்டு வந்து எனக்கு என்னென்ன ஆயிரும், சீக்கன் ஸ்கொயர்டுன்னு ஆயிருமா. இப்போ நான் 2-வை வெளியே எடுத்துட்டேன்னா என்ன ஆயிரும், இங்கே எனக்கு 1 தான் இருக்கும். அப்போ 1 / cos ஸ்கொயர்டு வந்து எனக்கு சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் இந்த டேர்மை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன ஆயிரும், எனக்கு sin x cos x இருக்கும். இப்போ இது ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா என்னது, sin x by cos x into 1 / cos xன்னு கிடைக்கும். கரெக்டாக, dx -3 into இது வந்து tan ஆயிரும், இது 1 / cos வந்து secant xன்னு ஆயிரும். ஓகேவா, அப்போ 2 secant squared x இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு tan x. இது லாஸ்ட் ரெண்டு சம் முன்னாடி இதே ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். -3 × tan x secant x அப்படின்னா எனக்கு secant x + c. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் 2 அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும், அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ, பாய்.